கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 13:22 நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் சொன்னா, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதிடத்தில் அநேக பாவங்கள் இருந்தது. அவன் விபச்சாரம் செய்தான், அவன் கொலை செய்தான், அவன் வாழ்க்கையில் சில தவறுகள் பாவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறான். ஆனா அவன் கிட்ட இருந்த ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார், நல்ல விஷயத்தை கர்த்தர் பார்க்கிறார். என்னது? ஆண்டவர் என்ன சொன்னாலும் தாவீது அப்படியே செய்வார். இப்போ ரோட்ல போயிட்டு நின்றுட்டு ஒரு மைக்கை வச்சு நீ சுவிசேஷம் அறிவின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்குது, கொஞ்சம் தூரத்துல எங்கேயாவது நான் என்ன பண்றேன், போயிட்டு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இது எங்க வீட்டு பக்கத்துல எல்லாரும் இங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க, இங்கே கொஞ்சம் எனக்கு கூச்சமா இருக்கும் ஆண்டவரே, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனா தாவீது இது சொன்னா என்ன பண்ணுவாரு? உடனே ஓடி போய் செய்வார். இந்த மாசம் சம்பளத்தை முழுவதுமா என்ன பண்ண, நீ ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, முழுசா கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றது, எப்படி மற்ற செலவுகள்லாம் பார்க்கறது, ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு வச்சுட்டே என்ன பண்றான், ஆண்டவரே நான் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஆனா தாவீது கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அப்படியே முழு சம்பளத்தையும் கொடுத்திருப்பாரு. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். நான் என்னெல்லாம் சொல்றேனோ அவையெல்லாம் வச்சியும் அவன் செய்து முடிப்பான். அதனாலதான் அவனை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்றைக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு தாட்டு தான், நம்ம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இல்லை நம்முடைய சுயத்தின்படியாக நம்ம செய்கிறோமா? நான் இதை யோசிச்சிருக்கேன், இதை நான் செய்து முடிப்பேன், இது எனக்கு வாஞ்சியா இருக்குது, இது என்னோட விருப்பமா இருக்குது, இது என்னோட லட்சியம், நான் இதை செய்து முடிப்பேன்னு சொல்லி நம்முடைய சுயத்தையே நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல இத கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் சொன்னாரா? முதல்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், அதை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா, இல்ல என்னுடைய சுயமா? கர்த்தர் எப்படி எனக்கு சொல்லுவாரு? வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்ம இருதயத்துல கர்த்தர் பேசுவார், இதை செய்யன்னு சொல்லுவார், அதை நம்ம செய்து முடிக்க வேண்டும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இதுக்கு முந்தின வீடியோல நான் இங்கிலீஷ்ல இந்த உதாரணத்தை சொல்லியிருந்தேன். சர்ச் ஹிஸ்டரியை பத்தி நான் ரிவைவல் பத்தி சொல்லும் போது சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை குறித்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல சொல்லியிருக்கேன். இப்போ தமிழ்ல நான் அந்த காரியத்தை நான் சொல்றேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லி அவர் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு சமயம் ஆண்டவர் என்ன பண்ணாரா, இரவுல நைட் நல்லா தூங்கி இருந்தாராம் இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அப்போ ஒரு இரவு ஒரு 1 மணி 2 மணி இருக்குமா. அப்போ ஆவியானவர் சொன்னாரா, நீ போய் சபையில போய் பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொன்னார். ஆண்டவர், இப்போ சபையில போய் எப்படி ஆண்டவர், இரவு நைட்டு ஒரு 1 மணிக்கு போய் எப்படி நான் பிரசங்கம் பண்ணுறது, அங்கே என்ன யாரும் இருக்க மாட்டாங்க, இருட்டுல போய் நான் யாருக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணுறதுன்னு சொன்னா, திருப்பி ஆவியான ஏவனாராம். உடனே ஒரு பைபிள் எடுத்துட்டு போயிட்டாரு, சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருட்டுல, அந்த காலத்துல 18ஆம் நூற்றாண்டுனா ஒருவேளை விளக்கு ஏதாவது எடுத்துன்னு போயிருப்பாங்க, லேம்ப் ஏதாவது வச்சுன்னு இருப்பாங்களா இருக்கும், வச்சு எரேமியா புத்தகத்துக்கு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாராம், நீ ஆல்டர் கால் கொடு. ஆல்டர் கால்னா பொதுவா நிறைய சர்ச்சஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறீங்கன்னா நீங்க முன்னாடி வாங்க, ஆல்டர் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீச்சர்ஸ். அப்போ அவர் ஆல்டர் கால் கொடுக்குறாரு. அப்போ இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு அக்செப்ட் கிரைஸ்ட் ஆஸ் ஏ பர்சனல் சேவியர்னு சொன்னா 2 கரங்கள் அந்த இருட்டுல இருந்து 2 கை வெளியே வருதான். யாருன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரும் 2 நபர்கள் அங்கேருந்து இந்த இருட்டுல இருந்து எழும்பி வராங்க. வந்துட்டு சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் திருடர்கள், ஒரு வீட்டில் நாங்கள் திருடிட்டு இருந்தோம், எங்களை ஜனங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டு திருத்திட்டு வந்தாங்க, நாங்கள் இந்த சபையில இந்த விண்டோ வழியா உள்ள நாங்கள் ஒழிஞ்சிட்டு இருந்தோம். அப்போதான் நீங்க என்ன பண்ணீங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிங்க, பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து பேசுனீங்க, எங்களுடைய பாவத்தை அப்படியே நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கே பேசுனது மாதிரி இருந்தது. கர்த்தர் ஆவியானவர் எங்களை உணர்த்தினார், நாங்கள் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ள போகிறோம், எங்க பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், இனி நாங்கள் அந்த தவறு செய்ய மாட்டோம், ஆண்டவர் பிள்ளையா நாங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை அன்றைக்கு ஒப்பு கொடுத்தாருக்கோம். ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். இரவு நேரத்தில் அங்கே போய் யாருக்கு நான் வெறும் டேபிள் சேருக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணணும்,
இருட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, இல்லாத ஒரு இடத்துல போய் நான் என்ன பிரசங்கம் பண்றதுன்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஆனா ஆண்டவருடைய சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் போய் அவங்க பிரசங்கம் பண்ணதால 2 ஆத்துமாக்கள் அந்த நாளில ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் கீழ்ப்படிதல். தாவீது தாவீதை பார்த்து சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றார். என்ன காரணம்? ஆண்டவருடைய சித்தத்தை அவன் செய்து முடித்தான். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? நம்ம சுயமா நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தம் என்ன? வேத வசனம் தெளிவாக ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு போதிக்கிறது. ஜெனரல் வில் அண்ட் ஸ்பெசிபிக் வில்னு சொல்லுவாங்க. ஜெனரல் வில்னா பொதுவா கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும். இதெல்லாம் ஜெனரல் வில். எல்லாருமே எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதை நம்ம கீழ்ப்படியும் போது, சுவிசேஷம் அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் நம்ம செய்யும் போது ஸ்பெசிபிக் வில்னா ஒரு குறிப்பிட்ட காரியம், எந்த வேலை செய்யணும், யாரை திருமணம் பண்ணணும், என்ன ஊழியம் செய்யணும், யாருக்கு உதவணும், எங்க போகணும், எங்க நம்ம இருக்கணும், எல்லாம் ஸ்பெசிபிக்கா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும்ல. இப்ப எனக்கு என்ன ஊழியம் இருக்குமோ அது உங்களுக்கு இருக்காது. நான் எங்க வேலை செய்யறேன், நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி அது ஸ்பெசிபிக்கா எனக்கு. அதையும் கூட ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துவார்னா, இந்த பொதுவாய் கொடுக்கப்பட்ட அந்த சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நம்ம செய்யும் பொழுதுதான் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்னு நம்ம சொல்ல முடியும். அப்பதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. தேவன் தாமே இந்த வார்த்தைக்கு மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.